சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட் நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுருக்கேன். வீடியோ பார்க்கணுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. முத்துவும் ரவியும் பார்த்தீங்கன்னா மீனாக்கும் ஸ்ருதிக்கும் தாலி கட்ட போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவங்க மனோஜுக்கு தான் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கத்திட்டு இருப்பாங்க. உடனே விஜயா எல்லாருமே டென்ஷன் ஆவாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு இங்கே வந்து கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா மனோஜ் சட்டையை பிடிச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை ஏமாத்தலாம் நினைக்கிறியா, எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியாமல் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் நீ பாட்டுன்னு ஏதாவது பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை ஏமாற்ற பார்க்காதீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், யார் அவன், எந்த பொண்ணுக்கு நீங்கள் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நான் போய் பார்க்குறேன் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹிணி உள்ளே போகும்போது விஜயா பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரோஹிணியை வெளியே தள்ளி விட்டுடுறாங்க. முதல்ல நீ யார், உன்னை எதுக்கு இங்கே வர சொன்னா, உன்னை யார் இங்கே கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னை இங்கே யார் கூப்பிடணும், நான் வருவேன், இங்கே மனோஜுக்கு கல்யாணம் நடக்குதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக கத்திட்டு இருக்காங்க. உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. என்ன அண்ணாமலை இது, யார் அந்த பொண்ணு, எதுக்கு இங்கே வந்து கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா போகிறாரு. உடனே அண்ணாமலை கிட்டேயும் பார்த்தீங்கன்னா அங்கிள் நீங்கள் கூட வா, மனோஜ்க்கு நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சொல்ல வர்றதை பார்த்தீங்கன்னா ரோஹிணி பொறுமையாக கேட்காம அவங்க பாட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா யார் இந்த பொண்ணு, எதுக்கு இங்கே வந்து இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன பாட்டி என்ன போய் யாருன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஆமாம்மா நீ யாருன்னு தெரியல, அதனால தான் யாருன்னு நான் உன்னை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா பார்த்தீங்கன்னா ரோகிணி வெளியே கூட்டு போய் இங்கே பாருங்கள், இப்போ இந்த பாட்டிக்காக தான் இங்கே கல்யாணம் நடக்குது, இங்கே கல்யாணம் நடக்குது வந்து முத்துக்கும் மீனாக்கும் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க காமிக்கிறாங்க. பார்த்தா மணமேடையில் அவங்க தான் உட்காந்துருப்பாங்க. என்னது இவங்களுக்கு கல்யாணமா, இவங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஆனால் திரும்பவும் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதா பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் வச்சுட்டு போய் பாட்டிக்கு எல்லாமே மறந்து போச்சு, அதுக்காக அவங்களுக்கு திரும்பவும் மேரேஜ் பண்ணுறாங்க, பாட்டிக்கு எல்லாமே ஞாபகம் வரணுன்றதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரோகிணி கொஞ்சம் கூல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு நீ யாரும்மா, எதுக்கு இங்கே வந்து கத்திட்டு இருக்க, உனக்கு மனோஜ்க்கு என்ன சம்மந்தம், அவனுக்கு கல்யாணம் ஆனால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல வருவாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லாத, நீங்கள் விடுங்க, அவள் யாரோ எதுக்கோ வந்து கத்திட்டு இருக்கா, நீ சும்மா இரு விஜயா, நான் கேட்டுட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்டே கேட்குறாங்க. நீ யாரும்மா, மனோஜை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோகிணியை பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் மனோஜை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா அதுதான் கதையா, இப்போ தான் எனக்கு புரியுது, மனோஜுக்கு கல்யாணம் நினச்சிட்டு நீ இந்த அளவுக்கு ஓடி வந்து இங்கே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க, வேணா சொல்லு, உனக்கும் கூட இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிடலாம். உடனே அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை நம்ம மனோஜுக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிடலாமாடா, பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கா, அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல கவனிடுங்கம்மா, முதல்ல இந்த கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் என்ன ஏதுன்னு பேசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் விஜயா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியும் பார்த்தீங்கன்னா ஆமாம் பாட்டி நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்கிட்ட சொல்லாமல் அவன் கல்யாணம் பண்ணலான்ட்டு கோவத்தில் வந்து நான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரி ஓகேம்மா, நீயே வா, நீயே வந்து கல்யாணத்தில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா எதுக்கு பாட்டி ஆவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கம்னிடு விஜயா, மனோஜோட ஃப்ரெண்டு அதை இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்கா, இருக்கட்டும் வந்து பார்க்கட்டும் அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி உள்ள கூட்டு போய் உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கெட்டி மேலேன்னு சொல்கிறாங்க. முத்துவும் ரவியும் பார்த்தீங்கன்னா மீனாகவும் ஸ்ருதிக்கும் தாலி கட்டிடுறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எங்களோட கல்யாணம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் முத்து ரவிலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவங்களுக்கு கல்யாணம் நடந்ததுன்னு நினச்சி. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமாக பண்ணுறாங்க. சந்தோஷ் மனோஜ் கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கே ரோகிணி வந்து இந்த ஆட்டம் ஆடுறாங்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சால் மட்டும் அவ்வளோதான் போலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மனோஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இரியா, நானே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பயந்துட்டுருக்கேன், நீ வேற என்னை இன்னும் கடுப்பேற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷத்தை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பாட்டி காலில் வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, மனோஜ்க்கு கல்யாணம் ஆகும்போது கண்டிப்பாக நாங்கள் உன்னை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பிளெஸ்ஸிங் இருந்தாலே எனக்கு போதும் பாட்டி, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருமா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் இப்போ போய் ஆகணும்னு சொல்லிட்டு ரோகிணி அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
அதுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜயா கிட்ட மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னத்துக்கு பாட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இவ ஒருத்தி இவகிட்ட எல்லாமே சொல்லணும். "அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் தான் ஏற்பாடு பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஷாக்கா பார்க்குறாங்க. அண்ணாமலை கிட்ட வந்துட்டு, "அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "ஐ ஜாலி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கத்துறாரு. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, "ஏங்க எதுக்குங்க இப்படி கத்தி மானத்த வாங்குறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன்" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கிளம்பிடுறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில பார்த்தீங்கன்னா, விளக்கெல்லாம் ஏத்திட்டு சாமிலாம் கும்பிடுறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "நீங்க எதுக்கு அத்தை இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? அதான் இப்போ நம்ம வீட்ல 2 மருமக இருக்காங்கல்ல, அவங்க செய்யட்டும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, "ஆமா வந்தோனே உனக்கு அவங்க வேலை செஞ்சுருவாங்க. வந்தோனே மருமகங்கள வேலை வாங்கிடுவியா?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாட்டி விஜயாவ திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கிட்ட, "அண்ணாமலை நீ மத்த ஏற்பாடுலாம் நம்ம பண்ணணும். அடுத்து சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் நம்ம பண்ணணும். இவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்க்கு வந்து ஏற்பாடு பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே முத்தும், ரவியும் பார்த்தீங்கன்னா, ஜாலின்ற மாரி ஒரு மாரி ஹாப்பியா பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், மீனாவும் பார்த்தீங்கன்னா, "ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "அம்மா இப்போ தானம்மா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாமே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் பாட்டி பார்த்தீங்கன்னா கேட்க மாட்றாங்க. "இல்லப்பா அது அது அப்பப்போ நடக்கணும். எங்கேயும் நடக்காததா என்ன? கல்யாணம் முடிஞ்சோனே இது தானே பண்ணுவாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "பாட்டி சொல்றது தான் கரெக்ட்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு மாரி நம்மளுக்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கிரிஞ்சா அவங்க பிஹேவ் பண்ற மாரி இருக்கும். "இன்னைக்கே நல்ல நாள் தான் நம்மள இன்னைக்கே நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே முத்தும், ரவியும் பார்த்தீங்கன்னா, "அப்படியா பாட்டி நீங்க சொல்லிட்டீங்கல்ல சரிதான்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா, மீனாவ கூட்டு போறாரு. ரவி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிய வலிச்சுட்டு போறாங்க. உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா, "டேய் டேய் இருங்கடா, எதுக்குடா இப்படி அவசரப்படுறீங்க? ஏன்டா இப்படி மானத்த வாங்குறீங்க?" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. மீனாவும் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, "பாட்டி எதுக்கு பாட்டி இப்பவே இதெல்லாம்? வேணாம் பாட்டி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "ஏய் மீனா எதுக்கு நீ பாட்டிய எதிர்த்து பேசுற? பாட்டி பெரியவங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். வாய மூடு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா, "டேய் ஏன்டா இப்ப அந்த பொண்ண திட்டுற? இல்ல பாட்டி நீங்க சொல்றீங்க, அவ பாருங்க வேணான்னு சொல்றா. பின்ன என்னடா புதுசா கல்யாணம் ஆயிருக்குல, அவங்களுக்கும் பயமா இருக்கும்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "யாருக்கு? இவளுக்கா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாடா, சரி நீங்க 2 பேரும் போங்க. நீங்க உங்க ரூமுக்கு போங்க. நீங்க 2 பேரும் உங்க ரூமுக்கு போங்க. ஏற்பாடுலாம் பண்ணிட்டு உங்கள கூப்பிடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாட்டி மனோஜ கூப்பிட்டு ரூமெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "நானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஆமாடா, நீதான் பண்ணணும். வேற யார் பண்ணுவாங்கன்னு" சொல்றாங்க. அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா, "போடா பூலாம் வாங்கிட்டு வா. பாட்டி சொல்றாங்கல்ல, நீ தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்து, மீனா, ரவி, ஸ்ருதிலாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா வராங்க. பாட்டி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறாங்க. உடனே பாட்டி பார்த்தீங்கன்னா விஜயா கிட்ட, "நம்ம வீட்ல குழந்தை சத்தம் கேட்கணும் விஜயா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இது எதுக்கு நீங்க அத்தை இப்போ வந்து என்கிட்ட சொல்றீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு ரொம்ப ஆசை தான் விஜயா. பேரன் பேத்தி வேணும்னு சொல்லல. கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி வேணும்னு சொல்றேன்" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க.